தற்போது திராவிட கழக தலைவர் ஐயா திரு வீரமணி அவர்கள் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். ஐயா வணக்கம். வணக்கங்க. சொல்லுங்க. துணைவேந்தர்கள் மாநாட்டை கடும் எதிர்ப்பையும் மீறி அரசியல் கட்சி தலைவர்கள் கடுமையாக எதிர்க்கிறார்கள், கல்வியாளர்கள் கடுமையாக எதிர்க்கிறார்கள். உச்சநீதிமன்றமே சரியான வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. துணைவேந்தர்கள் நியமனத்தில் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு மட்டும்தான் முழு அதிகாரம் இருக்கிறது, ஆளுநருக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது என்று தீர்ப்பு வழங்கியும் கூட அதை எதையுமே பொருட்படுத்தாமல் ஆளுநர் தன்னிச்சையாக இப்படி சட்டத்துக்கு மீறி ஒரு மாநாட்டினை நடத்தி கொண்டிருக்கிறார். அதை 32 துணைவேந்தர்களும் புறக்கணித்திருக்கிறார்கள். உங்களுடைய பார்வை? அந்த ஏற்பாடு ஒரு போட்டி அரசாங்கத்தை தொடர்ந்து இந்த ஆளுநர் தமிழ்நாடு அரசுக்கு விரோதமாக தான் எடுத்துக்கொண்ட பிரமாணத்துக்கு விரோதமாக செய்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, அதற்காக அவர் பதவி விலக வேண்டிய நேரத்தில் போய் துணைத் தலைவரை பார்த்து அவரும் உச்சநீதிமன்றத்தை பற்றி கவலைப்படாமல் சில கருத்துக்களை சொல்லியிருப்பதும் கண்டனக்குரியது என்று ஏற்கனவே நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறோம். இந்த உதகமண்டல மாநாடு என்று அவர் அழைத்ததை முதல்ல சட்டவிரோதம். அதுல துணைத் தலைவர் கலந்து கொள்வது, துணை குடியரசுத் தலைவர் கலந்து கொள்வது என்பது இருக்கிறத அது அதைவிட மோசமானது. ஆனால் நல்ல அளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் ஆளுநர் அவர்களுடைய வேந்தர் என்ற முறையில அவருடைய அழைப்பு இருந்தாலும் ஆளுநர் அவர்களுக்கு அதிகாரம் இல்லை என்ற முறையில அது போட்டி கூட்டம், உள்நோக்கத்தோடு நடத்தப்படக்கூடிய கூட்டம், நல்ல நோக்கத்தோடு நடத்தப்படுவது அல்ல என்பதை புரிந்து அதை புறக்கணித்தவர்களுக்கு பாராட்டு. புறக்கணிதான் சரியான சட்ட நிலை. இன்னொன்றும் உங்களுக்கு கூடுதல் தகவல் சொல்ல வேண்டும். நிகர்நிலை பல்கலைக்கழகங்களுக்கும் ஆளுநருக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது தமிழ்நாட்டில். ஆனால் இதிலே ஒரு வேடிக்கை என்னவென்றால், கூடுதல் தகவல், தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல், தமிழ்நாடு தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல், கூட்டம் இருக்க வேண்டும் என்பதற்காக நீர்நிலை பல்கலைக்கழக துணைவேந்தர்களுக்கு கூட இவர் அழைப்பு அனுப்பி இருக்கிறார். அந்த இதுவரையில அந்த மாதிரி யாருக்கும் அழைப்பு அது வந்ததே கிடையாது. ஆகவே தான் எல்லோருமே புறக்கணித்திருக்கிறார்கள் என்பது இருக்கிறது. தமிழ்நாடு அரசினுடைய நிலைப்பாடு சரியானது என்பதை உணர்ந்து சட்டப்படி நடந்து கொள்ளுகின்ற அந்த துணைவேந்தர்களுடைய நிலைப்பாடுதான் அரசியல் சட்டத்தையும் ஜனநாயகத்தையும் மாநில உரிமைகளையும் காப்பாற்றுகின்ற ஒன்றாகும். பாராட்டப்பட வேண்டும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.